சான்ஸ். இன்னைக்கு நாம பேசக்கூடிய கேரக்டர் யாரை பத்தின்னு பாத்தீங்கன்னா, சும்மா மாசான கெத்தான ஒரு கேரக்டர் பத்தி தான். பாரத தேசத்துல நீங்க எங்க போனாலும் சரி, கண்டிப்பா இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டே இருப்பீங்க. அதுதான் அகத்திய மகரிஷி. தமிழ் கலாச்சாரத்துக்கே அகத்தியரை மூல புருஷன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டோட எந்த பழமையான கோவிலுக்கு போய் பார்த்தாலும் அங்க கண்டிப்பா அகத்தியருக்குன்னு தனி சன்னதியவே நீங்க பார்க்க முடியும். நாடி ஜோதிடத்தையும் ஏகப்பட்ட ஸ்தோத்திரங்களையும் எழுதினது அகத்திய மகரிஷி தான். அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல மின்சார பேட்டரியை முதல் தடவை கண்டுபிடிச்சது அகத்திய மகரிஷின்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? வெறும் முனிவரா மட்டும் இல்லாம பயங்கரமான விஞ்ஞானியாவும் வாழ்ந்தவர் தான் நம்ம அகத்திய மகரிஷி. ராமாயணம் மகாபாரதம்னு நம்ம இத்திஹாசங்கள்ல அகத்தியனுக்கு ரொம்பவே முக்கியமான பங்கு உண்டு. சப்தரிஷிகள்ல ஒருத்தரான அகத்திய மகரிஷிய தமிழ் சைவ இலக்கியங்கள்ல சைவ சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அகத்திய மகரிஷியோட பக்தி எப்படி நடந்தது, தன்னோட லைஃப்ல என்னெல்லாம் நடந்ததுன்றதை இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். தேவலோகத்துல இந்த ரம்பை, ஊர்வசி, மேனகை இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுல இந்த ஊர்வசின்னு சொல்லப்படுற பொண்ணு வந்து செம்ம அழகான பொண்ணு. அந்த ஊர்வசியோட அழகை பார்த்து சூரிய பகவானும் வருண பகவானும் அந்த அழகுல அப்படியே மோகம் கொண்டு மயங்கிட்டாங்களாம். அந்த ஈர்ப்புல, அந்த மேக்னிஃபிஷியன்ட் ஈர்ப்புல கிரியேட் ஆன அபாரமான சக்தியை மண்குடத்துல சேமிச்சு வச்சாங்களாம். கான்செப்ட் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு, பட் இதுதான் மைத்தாலஜி. ஸோ அந்த மண்குடத்துல சேமிச்சு வச்சாங்களாம். அந்த சக்தியோட அக்னி தேவனோட சக்தியும் வாயு தேவனோட சக்தியும் ஒன்று சேர்ந்தப்போ அதுலேருந்து 2 அபாரமான முனிவர்கள் வெளியில வந்தாங்க. ஒன்று வந்து வசிஷ்ட மகரிஷி, இன்னொன்று வந்து அகத்திய மகரிஷி. அகத்திய மகரிஷி அந்த மண்குடத்துலேருந்து வெளியில வந்ததால அகத்திய மகரிஷிக்கு கும்ப சம்பவர் அப்படின்னு சொல்லிட்டு கூட நேம் ஒன்று சொல்லுவாங்க. அகத்தியர் வந்து சாதாரண மனுஷனா பிறக்கல, பஞ்சபூதங்களோட எல்லா சக்திகளும் சேர்ந்து ஜனனம் எடுத்திருக்காரு. அகத்தியரை எந்த மனுஷங்களும் வந்து வளர்க்கல, தேவலோகத்துல உள்ள தேவதைகளே நேரில் வந்து வளர்த்துருக்காங்க. சர்டன் ஏஜுக்கு வந்த பிறகு அகத்தியர் வந்து இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இந்த யோக கலையும் தியானத்திலையும் மூழ்கி காடாக சுற்றிக்கிட்டு வந்திருக்காரு. அப்படி ஒரு காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது விசித்திரமான காட்சியை ஒன்று பார்த்துருக்காரு. என்னன்னா, தன்னோட முன்னோர்கள் மரத்தில் தலைகீழ தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த திதி தர்ப்பணம்னு எந்த பித்ரு காரியங்களும் நடக்காததுனால அவங்களால சொர்க்கத்துக்கு போக முடியல. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அகத்தியர்கிட்ட எங்களுக்கு எப்படியாவது மோட்சம் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அகத்தியர் வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, நீ கல்யாணம் பண்ணி சம்சாரம் நடத்தி ஒரு பிள்ளையை பெற்றுக்கோ, உனக்கு புள்ள பிறந்துடுச்சுன்னா எங்களுக்கு மோட்சம் கிடைச்சிடுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படியாவது மோட்சம் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் வந்து கல்யாணம் பண்ணிக்க பொண்ணை தேடி இருக்காரு. பட் எந்த பொண்ணும் செட் ஆகலை. இந்த பார்ட்னர் ப்ரிஃபரன்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் எந்த பொண்ணும் செட் ஆகாமல் எங்கேயோ வந்து இடிச்சுக்கிட்டே இருந்தது. ஸோ தனக்கேற்ற பொண்ணை எங்கெங்கேயோ தேடி பார்த்துருக்காரு. பட் எங்கேயுமே செட் ஆகலை, அந்த பொண்ணு கிடைக்கல. ஸோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் ஒன்று போட்டார். என்னன்னா, எந்த நாட்டு மன்னனுக்கு வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுக்கிட்டு விதர்பா தேசத்தோட மன்னனுக்கு வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அந்த விதர்பா தேசத்தோட மன்னன் கிட்ட போயிட்டு டீலிங் ஒன்று போட்டார். என்னன்னா, உனக்கு நான் புள்ள பாக்கியத்துக்கான வரத்தை கொடுக்குறேன், ஆனால் அந்த பொண்ணு பெரியவளானதும் நீ அந்த பொண்ணை எனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீலிங் பேசியிருக்காரு. அந்த நாட்டு மன்னனும் வாரிசே இல்லையே, சரி வாரிசு தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலிங்க்கு ஒத்துக்கிட்டாரு. ஸோ அப்படி அவங்க அந்த அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டாங்க. இதில் டெக்னாலஜி பேஸ்டு ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு ஏஐ கிட்ட கண் இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், அது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுத்தா அந்த ஏஐ வந்து அழகான முகத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குது இல்லையா. இது அந்த காலத்திலேயே அகத்திய மகரிஷி பண்ணியிருக்காரு. எப்படின்னா, தனக்கு வரப்போகிற மனைவி வந்து அழகுல கண் இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், அது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், எப்படியோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கேரக்டரை தன்னோட மனசுக்குள்ளே கிரியேட் பண்ணி எல்லா உலகத்தில் உள்ள எல்லா அழகான அம்சங்களையும் அந்த பொண்ணுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராம்ப்டை கொடுத்துருக்காரு. ஸோ அகத்தியோட அந்த கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அந்த விதர்பா நாட்டோட மன்னனுக்கு அழகான பெண் குழந்தை பிறகுது.
பல அழகான பாகங்களை கற்பனை செஞ்சு உருவானதால அந்த பொண்ணுக்கு லோபமுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. லோபமுத்ரா பெரியவள் ஆனதும் அகத்திய மகரிஷி வந்து அந்த விதர்பா தேசத்தோட மன்னன் கிட்ட போயிட்டு சொன்ன வார்த்தைப்படி நீ உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த மன்னன் வந்து ராஜபோகத்துல வளர்ந்த தன்னோட செல்ல மகளை எப்படி இப்படி காடுகள்லையும் மேடுகளிலும் அலையிற சாமியாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சிருக்காரு. ஆனா லோபமுத்ரா அப்படி கிடையாது. லோபமுத்ரா வந்து சாதாரண பொண்ணே கிடையாது, விஷ்ணு மாயையோட பிறந்தவ. அவ வந்து தன்னோட அப்பா கிட்ட நான் இந்த அகத்திய மகரிஷி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. பெரும்பாலான வெர்ஷன்ஸ்ல இப்படி தான் இருக்கு. ஆனால் சில வெர்ஷன்ஸ்ல அன்ஃபெமிலியர் வெர்ஷன்ஸ்ல அகத்திய மகரிஷி வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாவும் சில வெர்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு வெர்ஷன் வந்து அந்த மன்னன் அந்த அப்பா வந்து லோபமுத்ராவை கட்டாயப்படுத்தி அகத்திய மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டதாகவும் சில கான்செப்ட் இருக்கு. ஸோ அதை விடுங்க, அது ஓகே. காலங்கள் போக போக அவங்க 2 பேரும் பயங்கரமான வேத ரிஷிகள் ஆயிட்டாங்க. ரிக்வேதத்துல பயங்கர திறமசாலி ஆயிட்டாங்க. அதே சமயம் ஆண்களுக்கு இணையா பெண்களும் ரிக்வேதத்துல பயங்கரமா இந்த ஞானம் யோகம் இதுலலாம் தியானம் இதுலலாம் டெவலப் ஆகிட்டே வந்துட்டாங்க. அந்த டெவலப் ஆனதுல இந்த லோபமுத்ரா வந்து ரொம்பவே பாப்புலரானவங்க. இப்போதான் கதையோட சயின்ஸ் ட்விஸ்டே வருது. நம்ம அகத்தியர் வந்து சாதாரண மகரிஷி மட்டும் கிடையாது, மின்சாரத்தை முதல் தடவை கண்டுபிடிச்ச மாபெரும் விஞ்ஞானி. அகத்தியர் எழுதின அகத்திய சம்ஹிதா அப்படின்னு சொல்லப்படுற அந்த புக்கில் இந்த கான்செப்ட் இருக்கு. பேட்டரியிலேருந்து எப்படி கரண்ட் தயாரிக்கிறது அப்படின்ற அந்த டெக்னாலஜியை அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கான். ஒரு மண்குடம், ஒரு செப்பு தகடு, மயில் துத்தம், லேசா ஈரமாக இருக்கக்கூடிய மரத்தூள், பாதரசம் அண்ட் துத்தநாகம், இது எல்லாத்தையும் கரெக்ட் ப்ரொபோர்ஷனேட்டில் யூஸ் பண்ணால் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காராம். இதில் ஆச்சரியம் என்னன்னா, அந்த காலத்திலேயே மயில் துத்தத்துக்கும் துத்தநாகத்துக்கும் சம்ஸ்கிருத பெயர்கள் இருந்திருக்கு. அது அப்படியே இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன பேட்டரிகளோட எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதான். அது மட்டும் இல்ல சகோ, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரே நேரத்துல 100 குடத்துல இருக்கக்கூடிய தண்ணி மேல இந்த மின்சாரத்தை செலுத்தினா அந்த தண்ணி வந்து தன்னோட வடிவத்தை மாத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மென்ஷன் பண்ணி வச்சிருக்காராம். அதாவது அந்த தண்ணி வந்து ஹைட்ரோஜனாவும் ஆக்சிஜனாவும் பிரிஞ்சிடுமா. அப்படி பிரியக்கூடிய ஹைட்ரோஜனை எரிபொருளா புஷ்ப விமானத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மென்ஷன் பண்ணி வச்சிருக்காராம். அகத்தியர் வந்து அந்த ஹைட்ரோஜனுக்கு சம்ஸ்கிருதத்துல பயன்படுத்துற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா உதஜனி அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு தெரியும், ராவணனோட புஷ்பக விமானம் இப்படிதான் வானத்துல பறந்துச்சோ என்னமோ. நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் வந்து மாயாஜாலம் மந்திரஜாலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுட்டாங்க. பட் அதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாத கான்செப்ட். இன்னொரு செம்மையான விஷயம் என்னன்னா, உலகத்தோட பழமையான தற்காப்பு கலையான களரி பயிற்று இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிச்சதும் அகத்திய மகரிஷி தான். நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். களரி பயிற்றுவை கண்டுபிடிச்சது அகத்திய மகரிஷி தான் அப்படின்னு சொல்லிட்டு காலகாலமாக வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் மேக்ஸிமம் இது வந்து அன்ஃபெமிலியர் கான்செப்ட் தான். அந்த களரி பயிற்றுவை கற்றுக்கக்கூடியவங்களுக்கு அவங்களோட உடம்பு அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குமா. அதில் ஏகப்பட்ட கடினமான உடற்பயிற்சிகள் எல்லாம் இருக்கான். களரி பயிற்று அப்படின்னா களரியோட மீனிங் அப்படி என்னன்னா மர்மம். ஸோ உடம்புல இருக்கக்கூடிய அந்த மர்ம புள்ளிகள் அதோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உடம்பை தயார்படுத்திக்கிறது தான் அந்த கலை. அந்த களரி பயிற்று கலை வந்து இன்னைக்கு கேரளால பயங்கர ஃபேமஸ். அதே போல சித்த மருத்துவத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சதே அகத்தியர் தான். தன்னோட தென்னாட்டு சீடர்கள் பல பேருக்கு இந்த சித்த மருத்துவ கான்செப்டை பத்தி கற்றுக் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு கேரளா அண்ட் தமிழ்நாட்டில் நாம பார்க்கக்கூடிய பல ஆயுர்வேத சித்த மருத்துவ கான்செப்டுகள்லாம் மூல காரணமே நம்ம அகத்தியர் தான். அடுத்து அகத்தியருக்கும் 2 அரக்கன்ஸுக்கும் நடந்த செம்மையான சம்பவத்தை பத்தி பார்ப்போம். மணிமதி அப்படின்னு சொல்லிட்டு பட்டணம் ஒன்று இருந்தது. அந்த மணிமதிக்கு அகத்தியர் போனார். எதுக்கு போனார் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த மணிமதி அப்படின்ற இடத்த இளவலன் அண்ட் வதாப்பி, அண்ணன் வந்து இளவலன் அண்ட் வதாப்பி வந்து தம்பி. ஸோ அந்த அண்ணன் தம்பி ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அவங்க 2 பேருமே அரக்கனுங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கமாக வந்து போகக்கூடிய ஆட்களை பிடிச்சி தின்னுடுவாங்க. இதுதான் அவங்களோட வேலை. அதை அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு
எந்த ரூபத்தில் வேணால் சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த அப்பியரன்ஸை சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த சக்தி அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இளவலன் வந்து சாதாரண மனுஷனாக சேஞ்ச் ஆகிடுவான், அண்ட் வதாப்பி வந்து ஆடாக சேஞ்ச் ஆகிடுவான். ஸோ அந்த பக்கமாக வரக்கூடியவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அந்த ஆடை சமைச்சு ஆட்டுக்கறி ஆக்கிடுவான். ஆட்டுக்கறி ஆக்கி அவங்களுக்கு விருந்தாக கொடுப்பான். ஸோ அவங்களும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்கறியை சாப்பிட்டுடுவாங்க. சாப்பிட்டுட்ட பிறகு இந்த இளவலன் என்ன பண்ணுவான், வதாப்பி வெளியில் வாடா அப்படின்னு சொல்லுவான். உடனே வயிற்றுக்குள்ளே இருக்கும் அந்த வதாப்பி, அந்த ஆடு கிடையாது வதாப்பி, அந்த வதாப்பி தன்னோட ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்து வயிற்று கிழிச்சிக்கிட்டு வெளியில் வந்துடுவான். ஸோ சாப்பிட்டவன் அங்கேயே காலி. அவனை இந்த 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுடுவாங்க. இப்படி தான் வழக்கமாக நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த கான்செப்ட் அகத்தியருக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்களுக்கு எப்படியாவது பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியரும் அதே போல் அங்கே வந்திருக்காரு. இவங்க அகத்தியரையும் கூப்பிட்டு நான் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த ஆடு இருக்கு, அந்த ஆட்டை சமைச்சு ஆட்டுக்கறியாக்கி அகத்தியருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அகத்தியரும் ரசித்து நல்லா சாப்பிட்டுட்டாரு. வயிற்றுக்குள்ளே போன பிறகு அகத்தியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வயிற்று மேலே கையை வச்சு வதாப்பி ஜீவனம் அகத்திய ஜீவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. உடனே வயிற்றுக்குள்ளே இருக்கும் அந்த வதாப்பி அங்கேயே காலி ஆகிட்டான், சிரிச்சு சாம்பல் ஆகிட்டான். இது தெரியாத இளவலன் என்ன பண்ணா, வதாப்பி வெளியில் வாடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் வதாப்பி சுத்தமாக காணும். ஆஹா, வந்தவன் சாதாரண ஆளே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சாமி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டான். இது அகத்தியரோட லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம். இதில் எனக்கு விளங்காத ஒரு கான்செப்ட் என்னென்னா, அகத்தியர் வந்து பிராமின். பொதுவாகவே பிராமின்ஸ் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய பிராமின்ஸே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அப்போ இருந்த அகத்தியர் அந்த சிஸ்டமெல்லாம் கட்டுக்கோப்பாக ஃபாலோ பண்ண அகத்தியர் எப்படி ஆட்டுக்கறியை சாப்பிட்டாருன்னு எனக்கு சுத்தமாக விளங்கலை. உங்களுக்கு விளங்குச்சுன்னா சொல்லுங்கள். வேத காலத்தில் ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டினவங்க அகத்தியரும் லோபமுத்ராவும் தான். தன்னோட மனைவிக்கு முழு சுதந்திரம் கொடுத்த கணவர் தான் அகத்தியர். கணவனானவன் மனைவியோட எல்லா ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றணும்னு ரிக்வேதத்தில் லோபமுத்ரா பாடின அந்த வரிகள் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அதுக்கேற்ற மாதிரியே அகத்தியர் மகரிஷியாக இருந்தாலும் தன்னோட மனைவியோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றின கணவன் தான் அகத்திய மகரிஷி. தன்னோட மனைவி சிறந்த பெண் ரிஷிகையா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தன்னோட மனைவியோட லட்சியங்களை தன்னோட லட்சியங்களா நினைச்சிருக்காரு. அகத்திய முனிவர் வந்து சிறந்த பூகோள சாஸ்திரவேதி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு காலத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விந்திய மலை வந்து வான் உயரத்துக்கு கிடுகிடுன்னு வளர்ந்துக்கிட்டே போச்சான். அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே போயிடுச்சுன்னா வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் நடுவில் ஒரு சுவரை போல் ஒன்று கிரியேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கிரியேட் ஆகிடுச்சுன்னா இந்த பக்கம் உள்ளவங்க அந்த பக்கமும் உள்ளவங்க இந்த பக்கமும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் என்ன பண்ணாருன்னா, அந்த விந்திய மலைக்கிட்ட போயிட்டு நின்னாரு. அந்த விந்திய மலை வந்து அகத்தியரை பார்த்த உடனே தலை குனிஞ்சி மரியாதை கொடுத்துதான். அப்போ அகத்தியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து தென்னாடு போயிட்டு திரும்ப வர வரைக்கும் நீ இப்படியே தான் இருக்கணும், தலை குனிஞ்சே தான் இருக்கணும், வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டாராம். அண்டு அதுக்கப்புறமா வடக்கு பக்கம் போகவே இல்லையா. ஸோ அதனால் அந்த விந்திய மலை வளராமல் அப்படியே நின்று போச்சான். அகத்தியர் மட்டும் சும்மா இருந்திருந்தாருன்னா இந்த சவுத் இந்தியா நார்த் இந்தியா எப்போவோ டிவைட் ஆகிட்டு இருக்கும். அகத்தியருக்கு காசி நகரம்னா ரொம்பவே பிடிக்குமா. ஆனால் தென்னாட்டுக்கு வந்த பிறகு காசியை போய் பார்க்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு தடவை பீமேஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படும் இடத்துக்கு போனார். அது வந்து இன்னைக்கு கர்நாடகாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் அது. ஸோ அகத்தியர் வருத்தப்பட்டதை பார்த்துட்டு காசி விஸ்வநாதரே நேரில் வந்து அகத்தியருக்கு தரிசனம் கொடுத்ததா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நடந்ததால தான் அந்த பீமேஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துக்கு தட்சிண காசி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சாங்களாம். இன்னைக்கு நாம தெய்வங்களா கும்பிடுற பல பூஜை முறைகளை அறிமுகப்படுத்தினதே அகத்தியர் தான். அதனால தான் அது எல்லாத்தையும் ஒன்னா தொகுத்து தான் அகத்திய சம்ஹிதான்னு சொல்லுவாங்க. லோபமுத்ரா வந்து விஷ்ணு மாயால பிறந்தவங்க இல்லையா. அதே போல விஷ்ணு மாயால கவேர முனிவர் என்பவருக்கு இன்னொரு பொண்ணு பிறந்துச்சு. அந்த பொண்ணோட பேர் வந்து காவேரி. காவேரியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பிரம்மதேவன் வந்து அகத்திய முனிவருக்கு கண்டிஷன் போட்டாரு. ஸோ கவேர முனிவரை சந்திச்சு காவேரியை கல்யாணம் பண்ணிக்க
அகத்தியர் வந்து தென்னாட்டுக்கு வந்தார், அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்தார். பட் அகத்தியருக்கு லோபமுத்ராவை தவிர வேறு எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கவும் இஷ்டம் இல்லை. பட் பிரம்மதேவனே சொல்லிட்டதால வேறு வழி இல்லாமல் காவேரியை கல்யாணம் பண்ணிக்க வந்தார். அண்டு கல்யாணமும் நடந்துச்சு. அதே போல் காவேரிக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆனவரை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. பட் அது நடக்கணும்னு நடந்துச்சு. பட் கல்யாணமெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அகத்திய முனிவர் வந்து காவேரி கிட்ட நான் உன்னை இப்படியே விட்டுடுவேன், நீ இப்படி வந்து எங்கேயாவது போயிடு அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கு காவேரிக்கு சந்தோஷம் தான். பட் காவேரி வந்து இப்படியே போனால் என்ன எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அகத்திய முனிவர் என்ன பண்ணார், நான் உன்னை நதியாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை நதியாக மாற்றிடுவார். அப்படிதான் அந்த நதி கிரியேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லப்படுது. ராமாயண காலத்தில் அகத்தியர் ஒரு தடவை தென்னாட்டில் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, நல்லா கவனிங்க, தென்னாட்டில் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ராமன் வந்து அகத்தியரை மீட் பண்ணியிருக்காரு. அப்போது அகத்தியர் வந்து ராமனுக்கு திவ்யமான வில்லான கோதண்டமும் அம்பு குறையாத அம்புக்கூடும் 2 வாள்களும் கொடுத்துருக்காரு. அந்த வில்லும் அம்பும் வாளையும் வச்சுதான் ராவணனோட பெரும் படையை ஜெயிச்சாரு. அது மட்டும் இல்லாம கோதாவரி கரையில இருக்கக்கூடிய பஞ்சவட்டி அப்படின்ற இடத்துல தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்ததும் அகத்தியர் தான். ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்கும்போது ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, ராமனால ராவணனோட அந்த மாய சக்தியை கட்டுப்படுத்தவே முடியல. ராமன் வந்து ரொம்பவே விக்ஸ் ஆயிட்டாரு, என்னடா இவனை ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அகத்தியர் அப்பியரன்ஸ் கொடுத்து ஆதித்ய ஹிருதயம் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த ஆதித்ய ஹிருதயத்தை அந்த ஸ்லோகத்தை ராமனும் அந்த ஸ்லோகத்தை வாசித்த பிறகுதான் புது தெம்பு வந்து ராவணனை வதம் செஞ்சிருக்காரு. அகத்தியரை பற்றி பாடும்போது லங்காவாச நமோஸ்துதே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு காரணம் என்னன்னா, ராமாயண காலத்துக்கு அப்புறம் அகத்தியர் வந்து வட இந்தியாவுக்கு திரும்பவே இல்லையாம். அந்த சமயத்தில் லங்க தேசத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது விபீஷணன். ஸோ அந்த சமயத்தில் அகத்தியர் வந்து லங்கா தேசத்திலேயே வசிச்சுக்கிட்டு அங்கேயே தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாராம். அதனால தான் லங்கவாச நமோஸ்துதே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அண்டு இந்த புரட்டாசி மாதம் ஆவணி மாதமெல்லாம் வானத்தில் அகத்திய நட்சத்திரத்தை பார்க்க முடியுமா? அதை இங்கிலீஷில் கெனோபஸ் ஸ்டார்னு சொல்லுவாங்களாம். ஸோ அந்த சமயத்தில் அந்த நட்சத்திரம் ரொம்பவே பிரகாசமாக தோன்றுமா. அதை அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா, தமிழ்நாட்டோட பல இடங்களில் பல கிராமங்களில் இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா, அகத்தியரோட சிலையை வச்சு நைட்டு முழுக்க விடிய பூஜை பண்ணுவாங்களாம். இந்த சிஸ்டம் தமிழ்நாட்டோட பல கிராமங்களில் இன்றைக்கி கூட ஃபாலோ பண்ணப்படுதான். ஸோ இதெல்லாம் தான் அகத்தியரை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு தோணுது. அப்படி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye.